கடந்த சில நாட்களாக பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருந்ததை பார்த்தோம். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தமிழ்நாட்டுல எந்த அளவிற்கு நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவே வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்கு கடந்த சில நாட்களாக வெயிலுடைய தாக்கம் உள் மாவட்டங்கள்ல ரொம்பவே தீவிரமாக இருந்ததை பார்த்தோம். இன்றைக்கு கூட பல இடங்கள்ல கடுமையான வெப்பம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக காணப்பட்டது பகல் நேரங்கள்ல. அதனால அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் மேலும் வெப்பநிலை பொறுத்தவரை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கும். இதுல நமக்கு மழை பொழிவு அல்லது கனமழை தீவிரம் அப்படின்னா மார்ச் மாத இறுதியில நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போ மார்ச் 15 வரை 15ல இருந்து 20 வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே குறைவா தான் இருக்கு. நெறைய இடங்கள்ல நம்ம கனமழை அப்படிங்கிறது மார்ச் 15 வரை எதிர்பார்ப்பது ரொம்பவே ஒரு கடினமான ஒரு விஷயம் தான். அதற்கப்புறம் மார்ச் 20ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் முதல் வாரத்திற்குள்ளாக பரவலாக தென் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்புகள் இருக்கு. அதனால அடுத்து வரக்கூடிய 2 வார காலகட்டத்திற்கு நமக்கு மழையினுடைய தீவிரம் ரொம்பவே குறைவு தான். அப்போ உள் மாவட்டத்துல வெயிலுடைய தாக்கம் இருக்கு. அப்போ எங்களுக்கெல்லாம் கனமழை வராதான்னு கேட்டிருந்தீங்க. சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம். பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் அதிகமா தான் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி இது போன்ற பகுதிகள்ல பெரும்பாலான இடங்களில் வானம் மேகமூட்டமாகவும், சில இடங்கள்ல நமக்கு லேசான மழை பொழிவும் பதிவாகும். அதுல வந்து நம்ம தேனி, தென்காசி போன்ற பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பொழிவுகளும் எதிர்பார்க்கலாம். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பொழிவாக ஆங்காங்கே பதிவாகும். அதுக்கப்புறம் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட எல்லா பகுதிகளுக்குமே மழை வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. கடலோர மாவட்டங்கள், கடல் ஒட்டிய பகுதிகளில் ஏதேனும் சில இடங்களில் லேசான மழை போல பதிவாகும். மற்றபடி நமக்கு கனமழை, மிக கனமழை மற்றும் அதி கனமழைக்கான வாய்ப்புகள் தென் மாவட்டத்துல கிடையாது. தொடர்ந்து பார்க்கலாம். ஆனா கண்டிப்பா இந்த கோடை காலம் தொடங்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு தீவிரமான மழை பொழிவு வந்த பிறகுதான் இந்த வருஷம் நம்ம கோடை காலத்திற்குள்ள நம்ம போகிறோம். அதனால அடுத்து வரக்கூடிய ஏப்ரல், மே மாதங்கள், மார்ச், ஏப்ரல், மே மற்றும் ஜூன் மாதங்கள் வரைக்கும் இன்னும் ஒரு 4 மாதங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் குறைய போறதே கிடையாது. இன்னும் இதை விட இன்னும் பல மடங்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதிகரிக்கும். ஏற்கனவே இப்போ இயல்பிலிருந்து இப்போதே நமக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமா பதிவாகிட்டு இருக்கு. இப்பவே நமக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கு. அடுத்து வரக்கூடிய ஏப்ரல், மே மற்றும் ஜூன் மாதங்களில் ரொம்ப தீவிரமான வெப்பம் காணப்படும். ஏன்னா இந்த வருஷம் நமக்கு கோடை காலம் சீக்கிரமா முடிய வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஜூலை 10ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து நீடிக்கும். அதுக்கப்புறமா தான் அந்த வெயிலுடைய தாக்கம் ஏதோ சற்று குறைகிறது போல நமக்கு உணர்வு இருக்கும். என்னதான் நமக்கு அக்னி நட்சத்திர காலகட்டங்கள் மே மாதங்களிலேயே முடிந்தாலுமே கூட வெயிலுடைய தாக்கம் குறைய வாய்ப்புகள் இருக்காது. அதனால ஒரு 4 மாதங்கள் எச்சரிக்கையாக இருங்க நண்பர்களே. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.